நீங்கள் டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங்வே ஸ்ட்ரக்சர்டு வேல நீங்கள் லேர்ன் பண்ணலேன்னு அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸே கிடைக்காது. ஒரு 400 ப்ராப்ளம் 500 ப்ராப்ளம் எல்லாம் சில பேர் சால்வ் பண்ணியிருப்பாங்க. அன்ஸ்ட்ரக்சர்டு வேலை எங்கெங்கேயோ ரேண்டமாக ப்ராப்ளம்ஸ்களை பிக் பண்ணி இன்றைக்கி லிங்க்டு லிஸ்ட் சால்வ் பண்ணுவாங்க, நாளைக்கு செட்ஸ் பற்றி சால்வ் பண்ணுவாங்க, நாளைக்கு ஹேஷ் மேப்ஸ் பற்றி சால்வ் பண்ணுவாங்க, அடுத்த நாளைக்கு வந்து அரேஸ் பற்றி சால்வ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா நம்மளோட மைண்ட் வந்து மேப்பே ஆகாது. கிளியராக நம்ம ஒரு டாப்பிக்கில் வந்து மாஸ்டர் ஆக மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எந்த டாபிக் மேலேயுமே அவ்வளோ ஹோல்டு இல்லாதனால நம்மளுக்கு வந்து டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங்கே நம்மளுக்கு ஒரு டிஃபிகல்ட்டாக ஒரு பார்த்தா தெரிய ஸ்டார்ட் ஆயிரு. அது எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்காத மாதிரி போயிரு. நான் கூட ஒரு 4 months இந்த மாதிரி தான் ரேண்டமாக ப்ராப்ளம் சால்விங் பண்ணிட்டு இருந்தேன். நான் யூடியூப்பில் அவ்வளோவா பார்க்க மாட்டேன். நான் ப்ராப்ளம் சால்விங் பண்ணணும் அப்படின்னு டைரெக்டாக ஜிஎஃப்ஜியில் லிட் கோடில் ப்ராப்ளம்ஸும் எடுத்து சால்வ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கிராஜுவலாக ப்ராப்ளம் சால்விங் பண்ணதான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கிற ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேலை நான் ப்ராப்ளம் சால்விங் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிற ஸ்டார்ட் ஆகும், ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கிற ஸ்டார்ட் ஆகும். ஏதோ ஒரு இன்டர்வியூலையாக இருக்கட்டும் இல்லை ஒரு கோடிங் டெஸ்ட்டில் இருக்கட்டும் நான் உட்காந்துட்டு இருக்கும்போது எந்த அப்ரோச் யூஸ் பண்ணி அந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கிற ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் லேர்னிங் டிஎஸ்ஏ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து என்னோட லைவ் கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லையா, அந்த கிளாஸில் கூட நான் இதே ஒரு மெத்தடு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேல டாபிக் பை டாபிக் தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். எதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் தெரிய ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகிறேன். எந்தெந்த டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணணும், எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர்டாக லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட கிளியராக சொல்லிட்டு போகிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் திங், நான் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னா, என் பேர் கார்த்திக். நான் ஜாவா டெவலப்பராக வந்து பெங்களூரில் ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். பேரலே நான் கண்டென்ட் கிரியேஷன் கூட பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் லைவ் கிளாஸஸ் வந்து டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங்கோட லைவ் கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 16 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு எவ்ரிடே நான் லைவ் கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஐ எம் மேக்கிங் தெம் லேர்ன் டிஎஸ்ஏ. ஓகேவா, இப்போ நான் ஒவ்வொன்றா உங்ககிட்ட டாபிக் பை டாபிக் என்னென்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ரீ ரிக்விசிட் சொல்லிடுறேன் என்னென்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உங்களுக்கு ஒரு ஹோல்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஜாவாவாக இருக்கட்டும், பைத்தானாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாகவே இருக்கட்டும், ஒரு ஹோல்டு எடுத்துக்கோங்க. ஹோல்டு அப்படிங்கிறது வந்து பேசிக் கான்செப்ட்ஸுங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஊப்ஸ் கான்செப்ட்ஸுங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி டிக்ளேர் பண்ணுறோம், எப்படி நாம் யூஸ் பண்ணுறோம் அந்த ஒரு ஆப்ஜெக்ட்வை, இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் கூட ஜம்ப் பண்ணலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டாபிக் நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஈஸி லெவல் ப்ராப்ளம் எடுத்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புங்க நிறையவே இருக்குது. நானும் அதை தான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பேசிக் ப்ராப்ளம்ஸுக்கு ஒரு 20 ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன். ஒரு பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், பேட்டர்ன் ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு பேசிக் ப்ராப்ளம்ஸ்க்கு சால்வ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு ஈஸி லெவல் ப்ராப்ளம் சால்விங்குள்ளே போனேன். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அரேஸ் கான்செப்ட் உங்கள் ஸ்டார்டிங் எடுத்துட்டேன். அரே எப்படி ஒர்க் ஆகுது, அரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஜாவால் வந்து, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஃபண்டமெண்டலாக அதோட பேசிக் ஃபண்டமெண்டல் திங்ஸு, இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸுங்க, இதுங்கெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸுங்கெல்லாம் லேர்ன் பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அரேஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸுங்க ஈஸி லெவல் ப்ராப்ளம்ஸுங்க எடுத்து சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். சால்வ் பண்ண அரே ரிலேட்டட் ப்ராப்ளம் பார்க்க வி கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு கிடைக்கிற ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் செட்ஸுங்க லேர்ன் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா, செட்ஸ் அப்படின்னா அது வந்து செட்ஸ் அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஒரு சார்ட்டட் ஆர்டர்லும் ஸ்டோர் பண்ணலாம், அட் த சேம் டைம் யூனிக் எலிமெண்ட்ஸுங்களும் ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கோசரம் தான் நம்ம செட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சேம் இட் இஸ் ஆல்சோ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர், அரே மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுவோம். அதில் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஃபீச்சர்ஸுங்க இருக்குது. அதில் அப்படி ஸ்டோர் பண்ணுறதுனால அந்த செட்ஸும் யூஸ் பண்ணி அரே ரிலேட்டட் ப்ராப்ளம்களை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சில ப்ராப்ளம்ஸுங்க சால்வ் பண்ணிட்டு போனேன். நீங்கள் ஜிஎஃப்ஜிலே போய் ஃபில்டர் போட்டிங்கனாலே போது, அந்த ஒரு டாபிக் இருக்கிற கொஷின்ஸுங்கெல்லாம் உங்களுக்கு லிஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரு. அந்த ஒரு கொஷின்ஸுங்க எடுத்து சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஓகேவா, செட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஹேஷ் மேப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஹேஷ் மேப் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கீ வேல்யூ பேர் யூஸ் பண்ணுறதுக்கு ஹேஷ் மேப்ஸுங்க யூஸ் பண்ணுவோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எலிமெண்ட்டோட ஒரு வேல்யூஸுவை ட்ராக் பண்ணுறதுக்கு, இப்போ கவுண்ட் ட்ராக் பண்ணணும், இல்லை நம்பர் ஆஃப் அப்பியரன்ஸ் ட்ராக் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம மேப்ஸுங்களை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மேப்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்போ இன்வால்வ் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளமில் வந்து அந்த ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் டிமாண்ட் எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னா, நம்ம யூனிக்கான எலிமெண்ட்ஸுங்களும் ஸ்டோர் பண்ணணும், கீ வேல்யூ பேராக ஸ்டோர் பண்ணணும், ரெஃபரன்ஸுங்களும் ஸ்டோர் பண்ணணும். அப்படிங்கிற டைமில் நம்ம மேப்ஸுங்களும் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ அது யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸுங்க சால்வ் பண்ணுறதை நான் பிக்கப் பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ஒரு ஆல்கிரிதம்ஸுங்க லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சர்ச்சிங் ஆல்கிரிதம்ஸுங்க, அரே ரிலேட்டட் தான் சர்ச்சிங் ஆல்கிரிதம்ஸுங்க வரும் இல்லையா. ஸோ சர்ச்சிங் ஆல்கிரிதம் லேர்ன் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணேன். பைனரி சர்ச் ஆக்ட், லீனியர் சர்ச் ஆக்ட், அதுக்கப்புறம் நிறைய சர்ச்சிங் ஆல்கிரிதம்ஸ் லேர்ன் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கான டிஃப்ரென்ஸுங்க லேர்ன் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஆல்கிரிதம்ஸுங்க லேர்ன் பண்ணி
பண்ணிவிட்டு அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட் நான் சூஸ் பண்ணேன். லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து லீனியர் லிங்க்டு லிஸ்ட் அப்புறம் டபுள் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்ட்டு வரும் இல்லையா. லீனியர் லிங்க்டு லிஸ்ட் வந்து நான் எடுத்த சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட் அதையும் எடுத்து நான் சால்வ் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வந்து பேசிக் கொஷன்ஸுங்க ஈஸி லெவல் கொஷன்ஸுங்க எடுத்து சால்வ் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணேன். ஈஸி லெவல் கொஷன் அப்படின்னா ரிவர்சிங் லிங்க்டு லிஸ்ட் ஆகட்டு, ஃபைண்டிங் எலிமெண்ட் இன் லிங்க்டு லிஸ்ட் ஆகட்டு, இந்த மாதிரி கொஷன்ஸுங்க. அதுக்கப்புறம் வந்து மீடியம் லெவல் கொஷன்ஸுங்க சால்வ் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வந்து ஃப்ளாய்ட்ஸ் அல்காரிதம் வரும் இல்லையா. இப்போ 2 பாயிண்டர்ஸுங்களை வச்சுட்டு சால்வ் பண்ணுற மாதிரி அல்காரிதம்ஸுங்க அதையெல்லாம் லேர்ன் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணேன். அதுங்கெல்லாம் லேர்ன் பண்ணுற ஸ்டார்ட் பண்ண பின்னாடி ஒரு அல்காரிதம் லிங்க்டு லிஸ்ட்டில் வரதே ஒரே ஒரு அல்காரிதம் தான் மேக்ஸிமமாக நம்ம யூஸ் பண்ணுறது. 2 பாயிண்டர்ஸுங்க ஸ்லோ பாயிண்டர் ஃபாஸ்ட் பாயிண்டர் அப்படின்னு யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். அந்த ஒரு அல்காரிதம் லேர்ன் பண்ணிட்டோம்னாலே போதும் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிரு. அதில் வந்து சர்ச்சிங் எ லூப் இந்த லிங்க்டு லிஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸுங்களை சால்வ் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஹோல் கிடைக்கிற ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, வி கேன் சால்வ் எனி ஆஃப் த லிங்க்டு லிஸ்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஒரு ரிகர்ஷன் கான்செப்ட், இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் கான்செப்ட். இந்த ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்லேயே அந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ வில் சர்வைவ் இன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். ஸோ ரிகர்ஷன் பற்றி படிக்கிற ஸ்டார்ட் பண்ணேன். அதில் பேக் ட்ராக்கிங் எப்படி பண்ணுறது, ஓகே பேராமீட்டரைஸ்ட் வே ரிகர்ஷன் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி லேர்ன் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த கிராஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுத்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கிராஃப்ஸ் வந்து எப்படி அலோகேட் ஆகுது எலிமெண்ட்ஸுங்க எல்லாமே, அதில் வந்து டிஎஃப்எஸ் பிஎஃப்எஸ் அல்காரிதம்ஸ், ஃப்ளாய்ட்ஸ் அல்காரிதம், வாஷல்ஸ் அல்காரிதம், டிஜ்ராஸ் அல்காரிதம், இந்த மாதிரி நிறைய அல்காரிதம்ஸ் வரும். அது எல்லாமே எடுத்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஒரு கிராஃப்ஸில் வந்து. ஸோ அதெல்லாம் ட்ராவல்சிங் அல்காரிதம்ஸ் தான் மெஜாரிட்டி வந்து. ஸோ ட்ராவல்சிங்கெல்லாம் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் வச்சு ரிகர்ஷன் தான் மெஜாரிட்டி யூஸ் பண்ணுவோம் அந்த ஒரு அல்காரிதம்ஸ்லையும். அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது கிராஃப்ஸுங்களே அப்படிங்கிறது நான் ஒரு ஹோல்ட் கிடைக்கிற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஈஸி லெவல் டு மீடியம் லெவல் கொஷன்ஸுக்கு சால்வ் பண்ணுறது ஒரு ஹோல்ட் கிடைக்கிற ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ட்ரீஸ்க்குள்ளே போனேன். ட்ரீஸ் அந்த ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது தான். அதுலேயும் டிஎஃப்எஸ் ட்ராவர்சல், பிஎஃப்எஸ் ட்ராவர்சல், செலக்டிங் ஏ நோட் இன் ஏ ட்ரீ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸுங்க வந்துட்டு போகும். அது எல்லாமே நான் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ட்ரீஸ் பற்றியெல்லாம் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹோல்ட் கிடைக்கிற ஸ்டார்ட் ஆன பின்னாடி நான் வந்து டிபி ப்ராப்ளம்ஸுங்க எடுத்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். டைனமிக் ப்ரோக்ராமிங் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் கான்செப்ட். இந்த ஒரு ரிகர்ஷன் பேசிஸில் தான் அதுவும் ஒர்க் ஆகும். ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறனால இந்த ஒரு டிபி ப்ராப்ளம்ஸுங்க எடுத்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். டிபிவே அதையும் மினிமைஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறது தான் மெமோரைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் லேர்ன் பண்ணிட்டு அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு டாப் லெவலில் இருக்கிறீங்க டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங்கில் அப்படிங்கிறது ஒரு ஷோர். இந்த ஒரு பாயிண்டில் வந்துட்டிங்க அப்படின்னா மெமோரைசேஷன் பண்ணுறது லேர்ன் பண்ணின பின்னாடி வந்து இதுக்கான ரிசோர்ஸஸுங்க எல்லாமே நானாக அதை ஓனாக தான் ரிசர்ச் பண்ணேன். வெப்சைட்டுங்க படிப்பேன், அதுக்கப்புறம் சாட்ஜிபிடி கேட்ட நிறையா, அப்புறம் யூடியூப் வீடியோஸ் நிறையா பார்ப்பேன். நிறைய வந்து ஸ்ட்ரைவர் அப்படின்ட்டு ஒரு யூடியூபர் இருக்கிறீங்க இல்லையா அதையே. ஸோ நிறைய மிஸ்டேக்ஸுங்க பண்ணி தான் நான் லேர்ன் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணேன். இட் டுக் மீ ஆல்மோஸ்ட் 9 to 10 months டு ரீச் தட் மெமோரைசேஷன். டிபி மெமோரைசேஷன் ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 10 months ஆச்சு. ஒரு அரௌண்ட் 600 நியர் ப்ராப்ளம்ஸுங்க சால்வ் பண்ணியிருப்பேன். நாட் மோர் தேன் 600 ப்ராப்ளம்ஸ், 560 570 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணியிருப்பேன் கம்ப்ளீட்டாக. இந்த லீட் கோட்லேயே ஆக்ட், ஜிஎஃப்ஜிலே ஆக்ட், இல்லை கோட் ஸ்டுடியோ எல்லாமே சேர்த்து அவ்வளோ சால்வ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு இன்டர்வியூ இன்பிட்வீனே கொடுத்துட்டு இருந்தேன். பட் த்ரூ அவுட் த லேர்னிங் ப்ராசஸ் இது எல்லாமே இப்படி தான் நான் லேர்ன் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் நான் தப்பு பண்ணி தான் லேர்ன் பண்ணேன். ஒரு ரேண்டமான கொஷன்ஸுக்கு எடுத்து தான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேல் போக முடி ஐ சா ரேபிட் சேஞ்சஸ் இன் லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது சொல்லுவேன். அதுக்கப்புறம் நிறையா ஒரு டிஎஸ்ஏ வீடியோஸ் போட்டிருக்கிறது எல்லாம் பாருங்கள். டிஎஸ்ஏயில் கற்றுக்கும் போது என்னென்ன மிஸ்டேக்ஸுங்க பண்ணேன் அது எல்லாமே கவர் பண்ணி போட்டிருப்பேன். அது எல்லாம் பார்த்து உங்களோட லேர்னிங் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூ வில் ரீச் சம்வேர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கும் என்னோட டிஎஸ்ஏ லைவ் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் பிங் மீ இன் இன்ஸ்டாகிராம். ஐ வில் ஷேர் யூ டீடைல்ஸ். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in next video. Karthik.